ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com. நான் உங்கள் ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இன்றைக்கி காலையில் எங்கள் அத்தை ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரிசியில் ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா எடுக்கிறாங்கன்னு சொல்லி நானும் உட்காந்து பார்த்தா அரிசியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இது வந்துட்டு நார்மல் அரிசி. இந்த பெருசாக ஒயிட்டாக இருக்கிறது பாருங்கள், அது வந்துட்டு ஏதோ செறிவூட்டப்பட்ட அரிசியாம். இது என்னடா அரிசியில் வித்தியாசமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கான். நம்மளுக்கு தான் தெரியலை, ப்ராப்ளம் இல்லை. டீட்டெயிலாக படித்து பார்த்தா இது வந்து நம்மளுக்கு நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகாமல் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்துட்டு அனீமிக் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக விட்டமின்ஸ், மினரல்ஸு, இரும்பு சத்து இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ரைஸாக வந்துட்டு கொடுக்குறாங்களாம். இங்கே கம்ப்ளைண்ட்டே என்னன்னா, இந்த அரிசி வந்து தண்ணியில் போட்டால் மிதக்குதான். ஸோ நம்மளும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கை அத்தைகிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இவ்வளோ அரிசியெல்லாம் இந்த அரிசியில் வந்து மிக்ஸ் ஆகிருக்காது. அத்தை பிறக்கி வச்சுருந்த அரிசி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மிதக்குது. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நான் எடுத்து படிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 100 கிலோவுக்கு 1 கிலோ தான் மிக்ஸ் பண்ணுவாங்களாம் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். இது வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நார்மல் அரிசி மாதிரியே சமைக்கலாமா. ஆனால் அந்த அவங்க கொடுக்குற ஊட்டச்சத்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாவில் மிக்ஸ் பண்ணி அந்த மாவை வந்து அரிசி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து மிதக்குது. இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே தாங்க, அரிசிக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்க. இந்த சர்க்கரையை பாருங்கள், சர்க்கரை நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. இருந்தாலும் வந்துட்டு நம்மளாம் சர்க்கரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது ஏன் இந்த கலராக இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலைங்க. இந்த நார்மல் நம்ம கடையில் வாங்குகிற சர்க்கரையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது டஸ்ட்டு இதுக வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சர்க்கரையோட கலரே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. பால்லலாம் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிடவே முடியலை. அப்படியே டஸ்ட்டாக வந்துட்டு மிதக்குது, குடிக்கவே முடியலை. ஸோ அவ்வளோதாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த எண்ணெய் கூட இந்த சேமியாலாம் சேர்த்து கொடுப்பாங்க. தேங்க்யூ.